அனைவருக்கும் வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்ல கண்ட உண்மை. ஓ விக்னேஸ்வராய நம. ஜோதிடத்தை பற்றி மிக தெளிவாக பேசுகிறதுக்கு ஜோதிட பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் என்னுடைய சிற்றுரையை சுருக்கமாக பேசிட்டு விடைபெறேன். போன 2025 8வது மாதம் பரணி பாரதியா மீட்டிங்கில் பேசினேன். என்ன பேசினேன்னா, 3 ஜோதிடர்கள் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தப்போ அந்த பையன் 3 ஜோதிடரை பார்த்துருக்கான். அவங்க அப்பா இறந்துருவார்னு சொன்னான். நான் உங்கள் அப்பா இறக்க மாட்டார்னு சொன்னேன். இதுதான் பரணி பாரதியா மீட்டிங்கில் பேசினேன். அது அந்த வீடியோ வந்துட்டு 75,000 பேர் பார்த்துருக்காங்க. இது நாம் என்ன சொன்னோன்னா, 3 ஜோதிடர்கள் சொன்னதில் நான் அதில் ஜெயிச்சிருக்கேன். அந்த பையனால் எனக்கு ஒரு 100 ஜாதகரை அனுப்பிச்சிருக்கான். அந்த வீடியோவை பார்த்து ஒருத்தர் திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணி என்னை கேட்டார், ஐயா எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். என்னடா பேச்சு ரொம்ப தெளிவாக வருதே அப்படின்ட்டு, நம்ம தான் அவசரம் கொடுக்காச்சே. ஐயா பார்க்க முடியுங்கய்யா, சொல்லுங்கய்யா, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைமு பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். அப்புறம் உங்கள் ஜாதகம் இருந்தாலும் அனுப்புங்களேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஜாதகம் அனுப்பிச்சார், டேட் ஆஃப் பர்த்து அனுப்பிச்சார். அந்த டேட் ஆஃப் பர்த்தை கேட்டோன்னு தான் தலை சுத்தல் எடுத்துச்சு. என்ன டேட் ஆஃப் பர்த்துனா 4/2/1939. 1939. நான் பிறந்ததே 55, ஜாதகம் கட்டுறது 95, பேசுறது 2025, நான் டிக்கெட் வாங்க போகிறது 2035. ஏன்னா நம்மளுடைய ஜாதகத்தை நாமளே ஆய்வு பண்ணணும். எப்போ நமக்கு, ஏன்னா 2015 போய் ஜாதகம் பார்த்தேன், 2000 ரூபா கொடுத்து பார்த்தேன். என்னன்னா அப்போ 2015 எனக்கு சனி திசை சனி புத்தி நடந்தது. அப்போ எனக்கு 59 வருஷம் முடிஞ்சு 60வது வருஷம் நடக்குது. 60ல் ஒரு கண்டம் இருக்குதேன்னு சொல்லி தெரிஞ்சு 2000 ரூபா கொடுத்து நானே போய் பார்த்தேன். பார்த்தப்ப என்னன்னா, எனக்கு 60 வரும்போது ஒரு கண்டம் வந்துடும் நமக்கே தெரியுது. சரி சனி திசை சனி புத்தி தானே, சரி என்ன பண்ணுதுன்னு பார்த்தா 7.5 சனியும் வந்துருச்சு. அப்போ விருச்சகத்தில் சனி பகவான் இருக்கார். நான் போராடாச்சு தனுசு ராசி, விருச்சகத்துக்கு சனி பகவான் இருக்கார். சரி 7.5 வந்துருச்சு, சனி திசையும் வந்துருச்சு, நம்ம டிக்கெட் வாங்க போகிற நேரமும் வந்துருச்சு, நம்ம டிக்கெட் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். சரின்ட்டு ஒரு பெரிய ஜோதிடர் திருப்பூரில் போய் பார்த்தேன். 2000 ரூபா முதல்ல போனோடனே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா ஐயா ஜாதகம் 2000 ரூபா ஃபீஸுங்க. நாங்கள் எனக்கு அப்படியோ அப்பா 2000மா, சரிம்மா கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஆயுள் பாவம் இல்லை. அவர்கிட்ட போய் பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் உட்குள்ளே உட்காந்தேன். ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், எனக்கும் ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்லக்கூடாது, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கண்ணா. என்ன சொல்லுங்கண்ணா? எனக்கு இப்போ சனி திசை சனி புத்தி நடக்குது, 7.5 சனியும் நடக்குது, எனக்கு ஆயுள் பங்கம் ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்னாரு. ஜாதகத்தை கொடுத்தோன்னா அவர் சாஃப்ட்வேரில் வாங்கி போட்டார். அவர் கேபி முறையில் பார்க்குறவர், உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம்னாரு. நான் பார்க்குறதெல்லாம் பாரம்பரியம் தான், பாரம்பரிய அடிப்படையில் தான் எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் வச்சு தான் நான் பார்க்குறேன். அதனால் என்னாச்சுன்னா அப்படியே பார்த்து சொன்னார், உங்களுக்கு நீங்கள் என்ன லக்னம்? கும்ப லக்னம். ஜாதகத்தை கொடுத்தான்னு பார்த்தாரு. லக்னாதிபனுடைய திசை தான் நடக்குது, உங்களுக்கு 79 வரைக்கும் ஒன்றும் பயந்துக்காதீங்க, நல்லாயிருக்கும் போங்க அப்படின்ட்டு. எல்லாம் என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். என் குருநாதர் முதல்ல என் தாய் நேரி வணங்கி கொண்டு என் குருநாதரை முதல்ல வணங்கிக்கிறேன். மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் இந்த 2 வச்சே தான் நிறைய பேர்த்துக்கு நல்லா சொல்லிட்டு வந்தேன். அந்த பையன் 3 ஜோதிடரும் ஆயுசு உங்கள் அப்பா இறந்துருவான்னு சொன்னேன், இறக்க மாட்டான்னு சொன்னேன். வெறும் ராசி அம்சம் 2 வச்சே தான், இதை வச்சே தான் நான் சொன்னேன். இதுக்கு இந்த பையன் சொன்னது நாம் சொன்னது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் 2020 அந்த பையன் பார்த்தான். இன்னைக்கு 26 நடக்குது. அந்த பையன் அவனுடைய அப்பா நல்லா இருக்கார். யாருப்பா அந்த 3 ஜோதிடர் சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிறான்.
சரி போ விட்டு போ, அவங்க அறிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டேன். இதுதான் இந்த இது பார்க்கும்போது தான் 79 வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு இருக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க. அதுக்கு மேலே கொண்டு தான் நான் இதில் நிறையா போய் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். இந்த திருச்சியிலேருந்து பார்த்தவர் அவருடைய ஜாதகமாக அனுப்பிச்சுட்டு வந்தார். அவருடைய ஜாதகத்தில் போட்ட பொழுது அவர் வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணிச்சிருக்காங்க, நான் போடுறது திருக்கணிதம். அவருடைய ஜாதகத்தில் கடக லக்கணம் போட்டிருந்தது, என்னுடைய சாப்பிட்ட திருக்கணித சாப்பிட்டரில் மிதுன லக்கணம். அவருடைய ராசி கட்டத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. அவர் மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் வீட்லேயே சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கார், 3ல் உள்ள 4ல் உள்ள 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சுக்கரன், 8ல் சூரியனும் புதனும், 9ல் குரு மாந்தி, 10ல் சனி பகவான், 11ல் கேது. இதுதான் அவருடைய ராசி கட்டம். அவருக்கு சொன்ன பதில், ஐயா சொல்லட்டுங்களா, ஐயா சொல்லுங்கய்யான்னாரு. நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கயான்னு சொன்னேன். சரி சொல்லுங்க கேளுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அங்கே 9 கூடிய சனி பகவானும் 10 கூடிய குரு பகவானும் 2 பேரும் பரிவர்த்தனை. 10ஆம் இடத்துல குரு தூக்கி போட்டு உங்களுக்கு அரசு தொழில் அமைஞ்சுதான்னு கேட்டேன். லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டில் குரு உட்காந்துருக்காருல, அதை வச்சு அரசு தொழில் அமைஞ்சுதான்னு கேட்டேன். ஆமாம் அரசு தொழில் அமைஞ்சது, என்ன தொழில்னு சொல்ல முடியுமா? ஐயா அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன், அரசு தொழில் இருந்தீங்களா? இருந்தேன். சரி, இன்னொரு கேள்விக்கு சொல்கிறேன், கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். உங்களுடைய அப்பாவுடைய அப்பா சொத்து, தாத்தா சொத்து கிடைச்சிதான்னு கேட்டேன். அது எங்கய்யா, நாங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் 9 பேர், அதில் என்னையா கிடைச்சது? ஐயா கிடைச்சதா கிடைக்கலையா, அது 2 மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. ஒரே வீடு கிடைச்சியா, 3 சென்ட் இடம் வீடு கிடைச்சிது அப்படின்னா. அதுதான் கேட்டேன். உங்களுக்கு 5 ஏக்கரை தோட்டம், கிணறு, பம்பு செட்டு கிடைச்சாதான் கிடைச்ச மாதிரியா? 1 சென்ட் கிடைச்சதா? கிடைச்சதுங்கய்யா, கிடைச்சது. சரி, இப்போ உங்கள் லக்கணத்திலேருந்து சொல்லிட்டு வரேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு. இந்த அவருக்கு என்ன அப்போ வயசுன்னு சொன்னால், என்கிட்ட பார்க்கும்போது 5/8/2025 அவர் ஜாதகம் பார்த்தாரு. அப்போ வயசு வந்து 86 வருஷம் 6 மாதம் 1 நாள். அவருக்கு சொன்னேன், லக்கணத்தில் 9ல் குரு இருக்காரு, குரு லக்கணத்தையே பார்க்குறாரு. அதுக்கு ஒரு பாடல் தான் சொன்னேன். ஜீவனை சுவரேவாள சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யும் கண்ட பணி போலாகும், ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனாவான்னு சொன்னேன். நீங்கள் பெரிய அறிவில் மன்னவன் சார், எப்பேற்பட்ட ஒரு அதிகாரி பேசினா கூட அவங்ககிட்டெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, ஒன்றும் பயப்பட வேணாம், நல்லா உங்களை ஆயுள் தீர்க்கம் அறிவில், உங்களை கேட்டு தான் 10 பேரும் ஒரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். லக்கணத்தை குரு பார்க்குறாரா? குரு பார்க்கறதுனால அந்த பாடம். லக்கணத்துக்கு 2ஆம் வீட்லேயே சந்திரன் இருக்கார், சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம். தனஸ்தானம் தானே 2ஆம் இடம், தனஸ்தானம், தனக்காரகன், அங்கேயே தனஸ்தானத்திலே ஆட்சி. தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக, கோணைதான் குமரனுக்கு குவலயத்தில் தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டில் மடி நிரம்ப உண்ணாமல் பதனம் செய்வார், வீணைதான் போகருட கடாட்சித்தாலே விதமாக புலிப்பாணி உரைக்க கேளன்னு. என்னங்கய்யா புலிப்பாணி பாடலாவே சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னாரு. ஐயா உங்கள்கிட்ட காசு பணமெல்லாம் நிறையா வச்சுருக்கீங்க, வண்டி வாகனம் இருக்குது, குழந்தை கூட்டிகிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு காரில் போனீங்கன்னா ஹோட்டல் கடை போய் வயிறு நம்ப சாப்பிட மாட்டீங்க, ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க, ரொம்ப கருமையில் ரொம்ப சிக்கனவாதியாக இருப்பீங்க, அதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் ஐயான்னு. 3ஆம் வீட்டில் உள்ள 4ல் உள்ள 5ல் ராகு உட்காந்துருக்காரு. ராகு வாங்கின சாரம் விசாக நட்சத்திரம் குரு சாரம். 6ல் செவ்வாய் தன் வீட்லேயே இருக்கார். 7ல் சுக்கரன், லக்கணத்துக்கு 7ல் சுக்கரன் இருக்கும்போது அதான் அதுக்கு ஒரு பாடல் தான் சொன்னேன். கேளப்பா அசுரகுரு கேந்திரம் கோணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுற்று நோக்கினாலும் ஆளப்பா அசுரகுரு வளனளிப்பார், அப்பனே உப்பருகே மேடை உண்டு வைரங்கள் முத்து மாலை வளமாக சூடியிருக்கும் வளவதை தான் கூறப்பா குடிநாதன் பலம் அறிந்து கொற்றவனே புலிப்பாணி சாட்டினேன்னு. என்னப்பா புலிப்பாணி சாப்பிட்டேன்னு இப்படியே சொல்கிறீங்க ஐயா? உங்களுக்கு மனைவி ஸ்தானம் சுக்கரன், மனைவி ஸ்தானத்திலேயே 7ஆம் இடத்திலே கலச ஸ்தானத்திலே உட்காந்துருக்காங்க. அது காரக பாவனாசி இருந்தாலும் உங்கள் மனைவின்னு வந்த பின்னாடி தான் நீங்கள் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க, நிலம் வீடு எல்லாம் கட்டியிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். 8ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. அந்த புதனும் சூரியனும் பௌர்ணமியில் பிறந்திருக்காரு. அந்த புதன் சந்திரன் நேருக்கு நேர் பார்வை. அதான் புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு பாடல் சொன்னேன்.
அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்த பாலன் இன்புறு வார்த்த சீலன் எழுதன மக்கள் பெண்டி தம்பதி அதில் கூடி சர்க்குண யோகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழோடு வாழ்வான், பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடு வாழ்வான்னு சொன்னேன். அது சொன்னதுக்கு பரவாயில்லைங்கய்யா, நல்லா இருக்கு, நல்ல பேர் புகழோட அருவி அந்தஸ்தோட வாங்குவீங்க. 9ல் குரு உட்காந்துருக்கார், பாகிஸ்தானத்திலே 9, 10ல் சனி பகவான். நல்ல தொழில் அமைப்பு, நல்ல அறிவு அந்தஸ்து, பலரும் உங்களை பாராட்டு. கர்மாதிபதி யோகம் வாங்கியிருக்கீங்கய்யா. பஞ்சமகா புருஷ யோகம் 5, 5ல் நீங்கள் 3 யோகம் வாங்கியிருக்கிறீங்க. சுக்கரன் லக்னத்துக்கு 7ல் அது மாளவியா யோகம். குரு 10ல் இருக்கிறதா ஹம்ச யோகம், சனி பகவான் சச யோகம். இதெல்லாம் வாங்கியிருக்கேன். பேர் புகழ் அந்தஸ்து அறிவோடு வாங்கியிருப்பீங்க. வேலை செய்கிறதுல நல்லா வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஐயா நான் கேள்வி கேட்கலாமான்னாரு. கேளுங்கய்யான்னு சொன்னேன். அவர் கேட்டார், எனக்கு அரசு வேலைன்னு சொன்னீங்கல்ல, என்ன வேலைன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சரி சொல்கிறேன். 10ல் குரு உட்காந்துருக்கார்ல, குரு ஆசான். வாக்கு ஸ்தானத்தில் சந்தனம் உட்காந்துருக்காரு, அவர் ஆயில்ய நட்சத்திரம். இதை வச்சு சொன்னேன், நீங்கள் வக்கீல் தொழில் செய்யலாம் ஐயா. குரு 10ல் இருக்கிறனால ஆசான் வாத்தியார் தொழில் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி ஐயருங்க மாதிரி இது மாதிரிலாம் செய்யலாங்கய்யா அப்படின்னு சொன்னேன். ஒரு தொழில் சொல்ல முடியுமாண்ணா? இந்த 3 தொழில் எது வேணாலும் செய்யலாங்கய்யா அப்படின்னு. நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்க? நான் ஆசிரியராக இருந்தேன்னார். எந்த பள்ளிக்கூடத்துங்க ஆசிரியர்? பள்ளிக்கூடத்துக்கு இல்லை, நான் காலேஜ் லெக்சராக இருந்தேன். அப்போ தான் சரி சார் ஐயா, உங்கள்கிட்டலாம் யாரையா பேசி ஜெயிக்க முடியும்? வாக்கு ஸ்தானத்திலே புதன் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். அவரும் புதனும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்வை. யாருமே உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது ஐயா. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே பேசினா கூட அவங்களுக்கு செக் வச்சுருவீங்கன்னு. ஐயா எனக்கு இன்னொரு கேள்வினாரு. சொல்லுங்கண்ணே. எனக்கு குழந்தைங்களை பற்றி சொல்ல முடியுமானாரு. சொல்ல முடியும், சொல்லுங்கண்ணே. எனக்கு எத்தனை குழந்தைங்கண்ணே? அப்போ தான் 5ஆம் பாவம், மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் பாவம் எடுத்தேன். துலாத்தில் இருக்கிற ராகு வாங்கின சாரம் விசாக நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு. அந்த விசாக நட்சத்திரம் குரு 9ல் இருந்து அதே 9ஆம் பார்வையாக அதே 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. குருவுக்கு ஒரு குழந்தை, குருவுடைய பார்வைக்கு 2 பசங்க கிடச்சிருப்பாங்கய்யா. ஒரு பையன் கூப்பிட்டா வருவான், ஒரு பையன் கூப்பிட்டாலும் வரமாட்டான் அப்படின்னு. அது வேணா உண்மைதான். ஒரு பையன் பக்கத்தில் கோயம்புத்தூரில் இருக்கான், ஃபோன் பண்ணால் வருவான். ஒரு பையன் வெளியூரில் இருப்பான். இல்லை வெளியூரில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கான். அவன் ஃபோன் பண்ணாலும் வரமாட்டான். அதுதாங்கய்யா, இது 2 பசங்க இருப்பாங்க. பசங்க நல்லா இருக்காங்கய்யா, நல்ல பேர் புகழோட அந்தஸ்தோடு நல்லா இருக்காங்க. இதுதான் சொன்னேன். இப்போ ஏற்பட்ட 86 வருஷத்துக்கு பலன் சொல்கிறதுனா எப்படி ஆகும்? இவருக்கு கேட்கும்போது அஷ்டவர்க்கம் போட்டுக்கிட்டேன். அஷ்டவர்க்கம் போட்டு அஷ்டவர்க்கம் எடுத்து சொன்னால் தான் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். 86 வருஷம்னா இவங்க எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ அனுபவம் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பார், எத்தனை ஆயிரம் பேர் ஜாதகம் பார்த்துருப்பார். அதே தான் சொன்ன வரைக்கும் எதுவுமே ஃபெயில் போல் நல்லா இருக்குது. நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா வாங்கய்யா, வந்து என்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு. ஐயா எனக்கு வயசு 70, உங்களுக்கு வயசு 86, நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. கண்டிப்பாக வரேன், நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யான்னு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் அனுப்பிச்சிட்டார். சரி முடிஞ்சால் வரேங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுதான் 86 வருஷத்துக்கு பார்த்தவருக்கு ஒரு ஜாதகம் சொல்கிறதுனா எவ்வளோ சிரமம். சொன்ன வரைக்கும் எதுவுமே ஃபெயில் போகல. சொன்ன வரைக்கும் பரவாயில்லையா, நானும் எவ்வளோ பேர்கிட்ட பார்த்துட்டேன், பரவாயில்ல நல்லா சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக வந்தால் திருச்சி வாங்க அப்படின்னா. சரிங்க வரேங்கன்ட்டு. இந்த வீடியோ பார்த்துட்டு சேலத்தில் இருக்கிற முத்துநாயக்கம்பட்டி, அவர் பேர் ஊர் எல்லாம் செல் நம்பர் எல்லாமே சொல்லிடுவேன். அவர் ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னார், ஜாதகம் பார்க்கணும். ஐயா நீங்கள் திருச்சிக்காரருக்கு ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னீங்கல்ல, எனக்கு ஜாதகம் சொல்ல முடியுமா? சொல்லுங்கய்யான்னு. அவர் சொல்கிறாரு 8/12/1944. சாரி 4/12/1944. அவர் என்னோட பார்க்கும்போது 19/11/2025 ஜாதகம் பார்க்குறாரு. அப்போ அவர் வயசு 80 வருஷம் 11 மாதம் 15 நாள். இந்த 44னா 80 வருஷம் எல்லாம் நம்ம வயசுக்கு அதிகமாக தான் இருக்குது. இவங்கெல்லாம் கேட்கும்போது நமக்கு தலை சுத்தல் எடுத்துக்குது. நம்ம லெவலுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா, ஏதோ நம்ம தப்பு தவறு இருந்ததுன்னா கூட ஐயா கொஞ்சம் அஷ்டவர்க்கம் போடணும், அப்படி போடணும் இப்படி போடணும் சொல்லிடலாம். இந்த 80 வருஷ ஆளுக்கு 86க்கு எப்படி பதில் சொல்கிறது?
அப்படியே வயசை பார்த்துட்டு சொன்னேன். அவர் கடக லக்னம், லக்னத்திலே சந்திரன், 2ல் 1 3ல் குரு, 4ல் 1 5ல் சூரியன் செவ்வாய், 6ல் புதன் கேது சுக்கிரன், 7ல் 1 8ல் 1 9ல் 1 10ல் 1 11ல் 1 12ல் சனி ராகு மாந்தி. இதுதான் அவருடைய ஜாதகம். கடக லக்னம். கடக லக்னம் 5ஆம் வீட்டுக்கு அதிகம் 10ஆம் வீட்டுக்கு அதிகம் செவ்வாயா. செவ்வாய் தன் வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கார். அது ஒரு பாடல் தான் சொன்னேன். நமக்கு புலிப்பாணி பாடல் தான் இருக்க, 300 பாடலையும் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். 5 10க்கு அதிபதி செவ்வாயா. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடன் விளங்கும் உடைய தலைமகனை புத்தர் கரி கைமாலும் புகுந்து காணும் தனவானாம் அப்படின்னு சொன்னீங்க. மிகப்பெரிய தனவானா பிழைக்கிறீங்கயா, பரவாயில்ல. அப்பாவுடைய அப்பா சொத்து நிலமெல்லாம் நிறைய இருக்குமே அப்படின்னு. இருக்குயா, 3 ஏக்கரா நிலத்துக்கு இருக்கு. அது ஒரு வில்லங்க இருக்குது. ஏன்னு அந்த வில்லங்கத்துக்காக தாயா உங்கள்கிட்ட ஜாதகமே பார்க்குறேன்னு. 2 கேள்விதான். உங்களுக்கு அரசு வேலையில் இருந்தீங்களான்னு கேட்டேன், இருந்தேன்ட்டாரு. 2வது நிலம் இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்ட்டாரு. உங்கள் பையன் பிள்ளையெல்லாம் அருமையாக ரொம்ப இதாக இருக்காங்க, ஏன்னு நல்லா இருக்காங்க. எனக்கு அந்த நிலத்துக்கு வழி சொல்லுங்க. அந்த நிலம் ஒரு இன்னைக்கு சொன்ன மாதிரி வில்லங்க இருக்குது, அந்த 3 ஏக்கராவில் எனக்கு கிடைக்குமா? ஐயா, நிலம் உண்மையிலே உங்கள் பேர்லேயே இருக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வத்திட்ட போய் முறையிடுங்க. ஏன் நம்ம சொத்து அடுத்தவன் திங்கிறதுக்கு இது இல்லை. நீங்கள் போய் தெய்வத்திட்ட போய் முறையிடுங்கன்னு ஒரு கோயிலை சொல்லியிருக்கேன். அந்த கோயிலுக்கு தொடர்ந்து போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள், எத்தனை இனோவா கார் நிற்குது, எத்தனை பேர் எங்கெங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களாம் பேசி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு இருக்காரு. இப்போயும் ஒரு 4 வாரமாக போயிட்டே இருக்கார். அந்த காரியம் அங்கே போய் ஜெயமான பின்னாடி தான் நாம் அந்த கோயிலை அவர்கிட்ட சொல்லணும். அந்த கோயிலுக்கு போய் நிறைய பேர் அந்த காரியத்தை ஜெயம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நானும் புஸ்தகத்தை படித்தா நான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஐயா. நான் சின்ன குழந்தை மாதிரி ஜோதிடத்தை பற்றி அவ்வளோலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ சொல்கிறேன். இந்த இடத்துக்கு நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. ஒரு பொண்ணு 20 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்துட்டு மீட்க முடியல. உன்னுடைய பொருள் பணம் உண்மையான பணமாக இருந்தால் இந்த கோயிலுக்கு போனது 8 வாரம் போகணுன்னு சொன்னேன். அது 3 வாரம் போச்சு. அந்த 20 லட்ச ரூபாய்க்கு பொருளுக்கு அவன் பணம் கொடுக்க முடியல. பணத்துக்கு பதிலாக என்கிட்ட பணம்லாம் இல்லை கோமதி, நிலம் இருக்குது வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்குறோம். நிலம் சரி கொடு. இந்தம்மா ஃபோன் பண்ணி கேட்டுச்சு, நிலம்னா என்னம்மா 20 லட்ச ரூபாய்க்கு 1 சென்ட் 2 லட்ச ரூபாய்னா 10 சென்ட் இல்லை, போய் உடனே கரையம் பண்ணிக்கானே. ஒரு சமயம் அப்பா கூட்டிகிட்டு போய் டாக்ஸி எடுத்துகிட்டு போய் உடனே கரையம் பண்ணிட்டு வந்துருச்சு. அந்த கோயிலுக்கு போய் நல்லா இருக்காங்க. ஆனால் இவருக்கு சொல்லியிருக்கேன் வில்லங்கத்துக்காக. அந்த கோயிலில் போய் ஜெயமான பின்னாடி தான் கோயிலை பற்றி நம்ம வெளியில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி வயசில் பெரியவங்களுக்கு நம்ம ஜாதகம் சொல்லும்போது தான் நம்ம எவ்வளவு கற்றுக்கிட்டோம். அந்த கற்றுக்கிட்டதெல்லாம் நம்ம வெளியேடு கொண்டாந்து அஷ்டவர்க்கம் போட்டு இதெல்லாம் பின்னாடி கற்றுக்கிட்டதெல்லாம் இவருக்கு போட்டு சொன்னால் தான் இவங்க சொல்கிறதே நமக்கு உண்மையாக இருக்கும். உண்மை அது இல்லாமல் நம்ம இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்கிற வார்த்தை பொய்யா போயிடும். நம்ம 4 வார்த்தை சொன்னாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே இப்போ ஒரு ஜாதகத்தை எனக்கு கேட்டிருக்காங்க. எனக்கு தலை சுத்தல் எடுக்குது. ஆயிரத்தி 1929. இதுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க கேட்குற கேள்வி ஒரே கேள்வி தான். அவருக்கு இப்போ 96 வருஷம் முடிஞ்சு 97 நடக்குது. எங்கள் அப்பாவுக்கு ஆயுள் பலம் எப்படி இருக்கும்? அவங்க அப்பா இப்போ 96 வருஷம் முடிஞ்சு 97 நல்லா இருக்காரு. அந்த பொண்ணு அவருடைய பொண்ணு கேட்குது, எங்கள் அப்பாவுக்கு ஆயுள் பாவம் எப்படி இருக்கு? அம்மா 97 நடக்குதுமா, 29 பிறந்திருக்கார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு உண்டான அவர் மிதன இலக்கணம் 7ஆம் வீட்டுக்கு ஒரு குருனுடைய திசை நடக்குது. குரு திசை பாதகாதிபதி தான். பாதகாதிபதி திசை நடந்தாலும் உயிரை கொல்ல மாட்டார். பாதகத்தை தான் அப்பப்போ செய்வாரே தவிர உயிரை கொள்றது குரு பகவானுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் உயிரை எடுக்கணும்னா சனி பகவான் தான் வரணும். உங்களுக்கு 8வது திசை வரணும். 8வது சனி திசை வரும்போது தான் உயிரை கொள்றதுக்கு உங்களுக்கு உயிருக்கு உண்டான ஆபத்தை கொடுக்கும். அந்த சனி திசை வர்றதுக்கே இன்னும் 3 வருஷத்துக்கு மேலே இருக்குமா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இது சொல்லியிருக்கேன். என்னமோ நம்ம சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகலை. என் வாக்கு ஸ்தானத்திலே எனக்கு புதன் இருக்கிறதுனால நல்லதை மட்டுமே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா வந்து ஜாதகம் பார்த்தாங்க. பார்த்து சொன்னேன். அந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். அவங்க அப்பனுக்கு கொஞ்சம் சரியில்லை, ஆயுள் பாவம் சரியில்லை. அவருடைய ஜாதகம் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு சொன்னாங்க.
சரி, நான் அவருடைய ஜாதகத்தை பார்த்தாலும் அதுவும் ஆயில் கண்டமாக இருக்குது, 8 கூடை திசை நடக்குது. ஏம்மா உங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாரா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கய்யா, நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாரு. கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் கொஞ்சம் மருத்துவ செலவு இருக்குது, போய் பாருங்கள் அப்படி தான் சொன்னேன். 2 ட்ரிப்பு ஆட்டோவில் போய் தப்பிச்சு வந்துட்டார். 3 மாதம் கழித்து மீண்டும் ஆட்டோவில் போகிறாரு. போயிட்டு வரும்போது டிக்கெட் வாங்கிட்டார், போகும்போதே டிக்கெட் வாங்கிட்டார். நான் அதனால் எப்பேற்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான அவங்களுக்கு ஆயுள் பாவம் கெட்டு இருந்தால் கூட நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொல்கிறதுலே நல்லதாக நடக்கட்டுமே அப்படிங்கிறத வச்சு நல்லதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதனால் எதுவும் சொன்ன வரைக்கும் ஃபெயில் போகல. அதனால தான் அந்த அம்மா கேட்டாங்க, ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு. தெரியுமா, நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? அவருக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் மருத்துவ செலவு இருக்குது பாருங்கன்னு தானே சொன்னேன். அதை நீங்கள் பார்க்கல இல்லை, அதுதான் நான் சொல்ல முடியும். இப்படி ஆயுள் பங்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? குறிப்பு தான் காட்ட முடியும். நான் அதெல்லாம் உடைச்செல்லாம் நான் எந்த ஜோதிடாலையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதுதான் எனக்கு பொறுத்தவரையும் நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன். இப்போ எப்பேற்பட்டவங்க தாங்களாம் இப்படி இருக்குது, இந்த இதுக்கு இப்படி போய் பாரு. அது 8 கூடை திசை ஒரு ஆயுள் பாவம் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும், 8க்கு 8 3ஆம் இடத்தையும் பார்க்கணும், சந்திரனுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கணும், சந்திரனுக்கு 8க்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். அப்போ அந்த ஆயுள் பாவத்தை எடுத்து நம்ம சொல்கிறோன்னா தலை சுத்தம். ஒவ்வொருத்தரும் அந்த ஆயுள் பாவம் அவங்கவுங்க ஜாதகத்தை முதல்ல கணிங்க. நான் முதல்ல சொன்னேன், பிறந்தது 55, ஜாதகம் கற்றுக்கிறது 95, பார்க்கறது 2025, டிக்கெட் வாங்க போய் 35. என் ஜாதகத்தை ஆய்வு பண்ண போய் 2000 ரூபா கொடுத்து பார்த்தேன். ஏன் நம்ம இவர் ஏன் இந்த நான் சொல்கிறேன்னா, நம்ம நெல்லை வசனையெல்லாம் ஜோதிடத்துக்கு ஒரு சித்தர் பெருமான், அவருக்கே அவருடைய ஆயுள் பாவத்தை கணிக்க முடியாத மறந்து விட்டுட்டார். ஆனால் அவருடைய வாக்கு ஸ்தானம் ரொம்ப பலமாக இருந்திருக்குது. அவர் வீட்டுக்கு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. அவர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, அவரே சொல்லியிருக்காரு, அடுத்த மாதம் நீ வா, நான் இருந்தா சொல்கிறேன். அவர் வாயிலே அந்த வாக்கு வந்துருச்சு, நான் இருந்தா சொல்கிறேன்னு சொன்னார்ல. அடுத்த மாதம் வர்றதுக்குள்ளே இவர் தெய்வீக பதவி அணிஞ்சிட்டார். முதல்ல நம்ம ஜோதிடங்க அவங்கவுங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. அவங்கவுங்க ஜாதகத்துக்கு எப்படி என்னன்னா ஆயுள் நிர்ணயம் பண்ணுங்க. ஏன்னா இறக்குங்காலம் தெரிஞ்சால் வாழுங்காலம் நரகமாகி விடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அந்த வாழுங்காலம் நல்ல அந்த நரகமாகுங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன செய்யணும், அரமணை செய்யப்பட்டதே செய்ய. 18,000 ரூபா போட்டு விளக்கு வாங்கி வச்சுருக்கேன், அணைய விளக்கு. நான் இறந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவன் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும்னு சொன்ன மாதிரி 18,000 ரூபா போட்டு அணையா விளக்கு எங்கள் ஊரில் மேட்டூரில் வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி காளியம்மன் கோவிலில் மேட்டூரில் 14,000 ரூபா போட்டு அணையா விளக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதே மேட்டூரில் தூக்கணாம்பட்டியில் மாரியம்மன் கோவிலில் 7,400 ரூபா போட்டு பித்தாளை அம்மன் மாரியம்மன் மாதிரியே வேல் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ மேட்டூரில் அங்கே காளியம்மன் கோவிலுங்கிற இடத்துல ஒன்று செய்யணும் மனசில் உதயமாயிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம இது நல்லா இருக்கும் பொழுதே நம்ம காசு சேர்த்து என்ன பண்ண போகிறோம், இருக்கிற வரைக்கும் நல்லா சொகுசாக வாழாமல். இப்போ ஒரு கார் கூட வாங்கிட்டேன். அது மாதிரி எங்கே வேணால் பூந்து வரலாம் போகலாம். பாருங்கள், 9 மணிக்கு 9:30 வாங்கினாங்க, நான் கரெக்டாக வந்துட்டேன். அது மாதிரி நம்ம அந்த இறக்குங்காலம் தெரிஞ்சதுனால வாழுங்காலம் நரகம் இல்லை. அதுக்குள்ளே நல்லெண்ணப்பட்டதை எல்லாம் அரமணப்பட்டதெல்லாம் செய்யுங்க. யாருக்கு எந்த உதவி கேட்குறாங்களோ அது செய்யுங்க. நம்ம செய்கிறதுனால நம்ம குறைஞ்சி போகாது. நமக்கு அல்லல்ல கிணத்துல தண்ணி அல்லல்ல தான் இதாகும், சுரக்கும். அது எல்லாமே விட்டுடுமா, அப்படியே கிணத்துல தண்ணி தேங்கி போயிடும். அதனால் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க அப்படின்னு நான் செஞ்சுட்டு வரேன். இதுபோல் நல்லது செய்யுங்க. எங்களோட ஜோதிடம் பார்க்க விரும்புனீங்கன்னா என் பெயர் பவானி, என் தனக்கோடி, என் செல் நம்பர் 95 14 72 80 51. இன்னும் நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை. ஆனால் ஜோதிட பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்களுக்கு வழிவிட்டு என் சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.